நிட்டம்புவ பசியால பிரதேசத்தில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்த சுபாஷ் இந்திக ஜயசிங்கவின் இறுதிக் கிரியைகள் இன்று பிற்பகல் இடம்பெற்றன. மேரிகம கித்துல்வல பொது மயானத்தில் இந்த இறுதிக் கிரியைகள் இடம்பெற்றன. கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பசியால பிரதேசத்தில் சுபாஷ் இந்திக மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட இடத்தில் இன்று மீண்டும் விசேட அதிகாரி STA ஹேவக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார். சம்பவம் இடம்பெற்றதாக போலீசாரினால் அடையாளம் இடப்பட்ட இடத்திலேயே இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஆனால் போலீசாரினால் அடையாளம் இடப்பட்ட இடம் தவறானது என சம்பவம் இடம்பெற்ற போது அந்த இடத்திற்கு வருகை தந்த மக்கள் கூறுகின்றனர். ඇලොවිල් කඩේට යන පාර ළඟ වැටලා හිටියේ. ඒ මාක් කරලා තියෙන තැන සෙරප්පුවක් වැටලා තියෙන්නේ ඊට ගොඩක් මෙහා. එහා පැත්තේ අර ඇලොවිල් කඩේට යන එතන උඩ තමයි වැටලා හිටියේ. මාක්කා තියෙන්නේ මෙන්න මෙහා හරියට තිබ්බා. மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்து கிடந்த இடமானது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட இடத்திற்கு அருகில் அமைந்துள்ளதாக சுபாஷ் இந்திகவுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று சச்சின் சதுரங்க தெரிவிக்கின்றார். போலீசார் அடையாளம் இட்டுள்ள இடத்திற்கும் மோட்டார் சைக்கிள் விழுந்து கிடந்த இடத்திற்கும் இடையில் 150 மீட்டர் தூரம் காணப்படுகின்றது. சுபாஷ் இந்திக ஜெயசிங்கவின் பூத உடல் இறுதி கிரியைகளுக்கு கொண்டு செல்வதற்கு முன்னர் அவரது வீட்டில் மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. பின்னர் கித்துல்வல பொது மயானத்தில் இறுதி கிரியைகளுக்காக பூத உடல் மீரிகம நீர்கொழும்பு 241வது வீதியூடாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக சுமார் 1 மணித்தியாலம் வரை அந்த வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பின்னர் மீரிகம கித்துல்வல பொது மயானத்தில் இறுதி கிரியைகள் இடம்பெற்றன.